140 தென்னை மரம் காப்புங்க. ஒரு தனி கிணறுங்க. ஒரு தனி போருங்க. 5 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க. தார் ரோடு பேஸுங்க. ஊரை ஒட்டியே தோட்டம் வந்துடுதுங்க. எல்பிபி பாசன வசதிங்க. ஈரோட்டுக்கு 27ங்க, திருப்பூருக்கு 33ங்க. எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க சென்னிமலை சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு சேர்ந்ததுங்க. சென்னிமலை டவுன்லேருந்து 9 கிலோமீட்டருங்க. கேஜி வலசு பக்கத்தால் அமைஞ்சிருக்குதுங்க. திருப்பூர்காரங்களுக்கு 33 கிலோமீட்டருங்க நல்லூர்லேருந்து. அப்படியே ஈரோடுலேருந்து நம்ம ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எடுத்தோம்னா ஒரு 27 கிலோமீட்டருங்க. 12 வருஷம் வயதுள்ள 140 தென்னை மரங்கள் இருக்குதுங்க. எல்லா மரத்துலேயும் அருமையான காப்புங்க. இந்த ஏரியா முழுவதுமே எல்பிபி பாசன வசதி இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த ஏரியா முப்போகம் விளையக்கூடிய ஏரியாங்க. இது எல்லாமே இது நம்ம தென்னந்தோப்புங்கிறதுனால தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. சொட்டு நீரும் போட்டிருக்குறாங்க. தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியான்னு வைங்களேன். ஒரு போர் இருக்குதுங்க. போர் ஒன்றும் பயன்படுத்துறது இல்லைங்க. அது வேடைக்கு ஓட்டினதுங்களாமா. கிணத்துலேயே தண்ணி மேலேயே கிடக்குதுங்க. அப்படியே நீங்கள் கையை விட்டு மோந்துக்கலாமுங்க. தண்ணி ஃபுல்லாக பட்டையாக கிடக்குதுங்க இந்த ஏரியாவில். சொட்டு நீரும் கிடக்குதுங்க. நீங்கள் அப்படியே மடையிலே பாய்ச்சறதுனாலும் பாய்ச்சலாம். நல்ல பெரிய கிணறுங்க. தண்ணி ஃபுல்லாக கிடக்குதுங்கன்னு வைங்களேன். அதே மாதிரி காடு 100% வாஸ்துபடி இருக்குதுங்க. எனக்கு வாஸ்து தான் வேணுங்க. வயக்காட்டுக்கு என்னங்க வாஸ்து? வயக்காட்டுக்கெல்லாம் வாஸ்தே பார்க்கக்கூடாதுங்க முறைப்படி. அப்புறம் வாஸ்து இருக்கிற காட்டில் தான் விவசாயம் பண்ணணும்னா நம்ம எப்படி சோறு திங்கிறதுங்க? அதனால் இந்த காடு வாஸ்துபடி இருக்குது. எனக்கு வாஸ்து வேணும் நடம் பிடிக்கிறவங்களுக்கும் ஓகே. கிழக்கு பார்த்து காடு, கிளசரிவு காடு, வாஸ்துப்படி இருக்குது. கிணறு சலமோலை 100% வாஸ்தும் இருக்குது. எல்லா வசதியும் இருக்குதுங்க. நீங்கள் கேட்ட எல்லா வசதியும் இருக்குது. தார் ரோடு பேஸ் 220 அடி கிழக்கு பார்த்து இருக்குது. பக்கத்துலேயே ஊரும் இருக்குது. ஊரை ஒட்டிய லேண்டு. வீட்டை வேணாலும் கட்டி இங்கேயே குடியிருந்து போடலாம். அதே மாதிரி ஈரோடு டவுனுக்கு ரொம்ப பக்கம். திருப்பூர்காரங்களுக்கும் பக்கம். சென்னிமலையிலேருந்தும் பக்கம். அருமையான ஒரு மதிப்பு மிகுந்த ஊரில் மதிப்பு மிகுந்த ஏரியாவில் இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. அதிகபட்சம் ஒரு 10 நாள் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதுக்குள்ளே புக்கிங் ஆயிரும். ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். ஒரு ஏக்கரோட ரேட்டு ஃபைனலாக 75 ரூபா கேட்குறாருங்க. 70 ரூபாய்க்கு கீழே ஏதாவது கேட்குற ஐடியா இருந்தால் நம்ம வேறு கார்டு ஏதாவது இருந்தால் பார்த்துக்கலாமுங்க. இந்த லேண்டு நடக்கவே நடக்காது. 70 ரூபாய்க்கு மேலே ஏதோ ஒரு ரேட்டு போய் பேசலாம். 70 ரூபாய்க்கு மேலே ஏதோ ஒரு ரேட்டுங்கிறது நடக்கும். நம்ம போய் உட்காந்து பேசும்போது தெரிஞ்சிருங்க. 70 ரூபாய்க்கு கீழேன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. கூப்பிடுங்க. 2 ஏக்கர் இருக்குது. அப்படியே 140 பட்ஜெட் வச்சுக்கிறவங்களுக்கு அழகாக போய் செட்டில் ஆகிக்கலாமுங்க. மொத்தம் 2 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. ஒரு தனி கிணறுங்க. ஒரு தனி போரு. 5 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க. தார் ரோடு பேஸுங்க. 220 அடியும் கிழக்கு பார்த்ததுங்க. வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க. கிணறு சலமோலையில் ஊரை ஒட்டி லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு ஏக்கர் 75 லட்சம் சொல்கிறாங்க. அனுசரித்து கொடுத்துருவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்களுக்கு தோட்டம் என்ன மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றிங்க.